இந்த மாலை நேரத்தில் ஒரு வசனம் தியானிக்கலாம். ஆண்டவர் எனக்கு உலக வேலையை தர வாய்த்தும் இருக்கிறார். நான் உலக வேலை ஒரு வேலைக்கு நான் போவேன், அதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், அந்த ரிசல்ட்டுகளை காத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே வசனம் நான் சொல்லுவேன், இருப்பினும் வேலைக்கும் போக வேண்டும் என்று ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46 7 வசனம் 11 வசனம். ஆண்டவர் என்ன சொல்றார்னா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆகவே சேனைகளின் கர்த்தாவே நீங்கள் மன்றாடுங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவேன்னு சொல்லும்போது பிசாசு ஓடும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஜெகோவா சபையோத். நான் யெகோவாவை கூப்பிட சொல்லலை, இயேசுவானவர். இயேசுவானவரை பிடித்து கொள்ளுங்க. இயேசுவானவரை பிடித்து கொள்ளுங்கள். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. வசனம் இன்னொரு வசனம் இருக்குது, நீங்கள் அமர்ந்தது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே எழுந்திருப்பேன், பூமியில் எழுந்திருப்பேன். அந்த அதிகாரம் முழுமையாக வாசிப்பதுதான் உங்களுக்கு புரியும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவர் துணையாக இருக்கிற ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. நாம் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அனுகூலமான துணையாக இருக்கிறார், துணை கேடகமாக இருக்கிறார். ஆகிய பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து போனால் பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு. ஆகவே ஆண்டவர் ரெட்சியை 2 பிளந்தார். மோசே இஸ்ரேல் மக்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்த பொழுது அந்த பார்வோனின் சேனை பின்னாடி தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது அவர்களுக்கு தெரியவில்லை எந்த திசையில் போகிறது. ஆனால் மோசே மூலமாக அந்த ரெட்சியை 2 அவர் அப்படியே ஜிபித்தார். ஜிபித்தோன்னா 2 பிளந்து அந்த கடல் நடுவில் அவங்க நடந்து போனாங்க. பார்வோனின் சேனை வந்தது, கடலில் மூழ்கி போயிட்டாங்க. இது அற்புதம், தேவனின் அற்புதம். நம்ம மற்றவர்களை இன்சல்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு மனிதனோடு வெறுமையை போய் சண்டை போடக்கூடாது. ஆண்டு வசனம் இருக்குது, நீதிமொழிகளில் போட்டிருக்கு, நீங்கள் சும்மா போய் சண்டை போடாதீங்க, வன்பு இருக்காதீங்க, சும்மா போய் மற்றவர்களை காயப்படுத்தாதீர்கள். அவர் சும்மா ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களோட நம்ம போர் வைத்து கொள்வோம். ஆனால் என்ன லாபம்? இயேசுவானவருக்கு நாமம்தான் தூஷிக்கப்படுகிறது. ஆகவே நாம் என்ன செய்யணும்? அமைதலாக இருக்க வேண்டும், அமைதலாக பொறுமையோடு இருக்க வேண்டும். பொறுமையை கற்றுக்கொள்வோமாக, நாம் அமைதலாக இருப்போமாக. நம்ம கர்த்தர் தாங்கும் தணலுமாக இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீங்கள் இக்கட்டில் கூப்பிடுங்க, தேவன் அற்புதம் செய்வார். உண்மையாகவே சொல்லுகிறேன், வாழ்க்கையில் நான் கண்டு வந்த காரியங்கள். தேவனை நாம் அமர்ந்திருப்போமாக. அதாவது யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயம் என்னுடையது, ஜெயம் நம்முடையதுன்னு சொல்ல வேண்டும். ஆகவே இந்த வசனத்தை பறைசாற்றுகிறேன். இந்த பொழுதில் இந்த வசனங்கள் உங்களுக்கு ஆச்சரியமும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்களுக்கு என்ன இக்கட்டு நிலைமையிலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவானவரை நோக்கி கூப்பிடுங்க. சேனைகளின் தேவனை கர்த்தாவேன்னு கூப்பிடுங்க. தேவன் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். நல்ல சேனையோடு இருக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வாதம் செய்வாராக. நாம் இக்கட்டு நேரத்தில் தேவன் தான் நமக்கு இருக்கிறார், வேறு யாரும் இல்லாத நேரத்தில் இயேசுவானவர் தான் நமக்கு இருக்கிறார். அவரோடு பேசுங்கள், அவரோடு மகிழ்ந்திருங்கள். எனக்கு உலக வேலை ஒன்று வைக்கிறது, அதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவரை கொடுக்கிற வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.